அம்மா வந்து நிறைய திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுல முக்கியமா ரெண்டே திட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு எல்லாருக்குமே. என்ன திட்டம்னு பாத்தீங்கன்னா லேப்டாப் ஒண்ணு, இன்னும் வந்து அம்மா உணவகம். ஜெயலலிதா மேம் இந்த பீரியட்ல வந்து லேடிஸ்க்கு பயங்கர பாதுகாப்பு. இப்ப பாதுகாப்புனா இப்ப இருக்க ஆட்சியில எந்த பாதுகாப்புமே கிடையாது, எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. ஜெயலலிதா அம்மா தான். ஏன் எதனால அவங்கள சொல்றீங்க? அவங்க எல்லாத்துக்குமே ஈடுபட்டு ஒரு குடும்ப தலைவி மாதிரி நாட்டை கொண்டு வந்தாங்க. அவங்க போனாங்க, சீரழித்து போச்சு. இதுல யாராச்சு நல்லா இருந்துச்சுங்கிறத விட யாராச்சு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதுல கண்டிப்பான முறையில இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திராவிட அரசினுடைய திமுக ஸ்டாலின் ஆட்சி சரியில்லைன்னு சொல்ல நான் ஆசைப்படுறேன். யார் வரணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் யார் வந்தாலும் ஏமாத்துதான். இதுல வேற யார் வந்து என்ன பண்ண போறாங்க? என்ன கேட்டா ஓட்டு போடக்கூடாது யாருக்குமே. கடைசியா நடந்த ஒரு 4 ஆட்சி சொல்றேன், அதுல எது பெஸ்டான ஆட்சின்னு சொல்லுங்க. எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், மு.க. ஸ்டாலின், கருணாநிதி, இதுல யார் வந்து பெஸ்டா வந்து ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பெஸ்ட் ஆட்சினாலே ஜெயலலிதா அம்மா ஆட்சி தான். ஏன் எதனால சொல்றீங்க? பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பு இருந்துச்சு. நல்லா எதுவுமே பொம்பளை பிள்ளைங்களுக்கு எல்லாம் பார்த்து எதுனாலும் செஞ்சாங்க. அவங்க எதுனாலும் பெஸ்டா கொடுத்தாங்க. பிள்ளைங்களுக்கு பாதுகாப்புனாலும் சரி, எந்த ஒரு காரியனாலுமே நல்லா செஞ்சாங்க அவங்க. மோசமான ஆட்சினா யார் பண்ணாச்சு? நோ கமெண்ட்ஸ். உங்களுக்கு தோன்றவே சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இவங்க பண்ணாங்க மட்டும் சொல்லலாம், ஏன் எதுக்குன்னு கேட்கலாம். இல்ல அது வேண்டாம். சரி, ஓகே. 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? தளபதி தான். ஏன் வர சொல்றீங்க? புதுசா வரட்டுமே, புது ஆட்சி வரட்டும். அதாவது டாக்டர் கலைஞர் 5 வருஷம் ஆண்டாரு அவரு. இது ரெண்டாவது எம்ஜிஆர் வந்து 2 வருஷமோ 3 வருஷமோ ஆண்டாரு அவரு ரெண்டாவது. இப்போ வந்து தளபதி தான். அவர் வந்து பெஸ்டான ஆட்சி, மக்களுக்கு நல்லா சேவை பண்றாரு, நல்லா இது பண்றாரு. அதாவது என்ன சொல்றதுன்னா ஒரு பார்லிமெண்ட் மாதிரி கொண்டு போறாரு. வேலை எல்லாம் புதுசா நடக்குது. எல்லாமே ஒரு நல்லா அமைதியா நல்லா சூப்பரா பண்றாரு. அவரை விட்டா வேற ஆளு கிடையாது. அதை விட்டா கோவிந்தாதான் நாடு. அவர் தான் இப்போதைக்கு நீங்க சொன்ன மாதிரி. எம்ஜிஆர், ஜெயலலிதா ஓகே, அவங்க படிச்சவங்க. இவங்க மற்றவங்க யாரும் கிடையாது. ஒண்ணு தளபதி தான், சுத்திவேல் கருணாநிதி தான். அவர் தான் வருவார். அவருக்கு ராசிக்கு 2021, 2வது ராசி வந்து 26 கன்ஃபார்மா அடிப்பாரு. இதெல்லாம் ரொம்ப மோசமா யார் ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயோ, இப்போதான் 2 பேர் இருந்தாங்களா, ஓபிஎஸ் எடப்பாடி. அவங்க பண்ணதோட என்ன பேச தெரியல. எதனா பேச தெரிஞ்சா ரைட்டு சொல்லலாம். ஒரு சிஎம் பார்த்து கேட்கிறாரு, வேஷ்டி கட்டின ஆம்பளையா என்ன இதுவா அப்படி இப்படின்னு கேட்கிறாரு. 2வது கோயிலுக்கு எடுத்து காலேஜ் கட்டுறாங்க. காலேஜ் எதுக்குதான் கட்டுறாங்க? படிப்புக்கு. எம்ஜிஆர் எப்படி பண்ணான்னு தெரியல எனக்கு. ஏன்னா எம்ஜிஆர் பண்ணும்போது நான் கை குழந்தை. ஆக்சுவலாக வந்து 2 பேர் பண்ணது ரொம்ப பிடிக்கும். ஒன்று வந்து ஜெயலலிதா அம்மா. அம்மா வந்து நிறைய திட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமாக ரெண்டே திட்டம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாருக்குமே. என்ன திட்டம்? என்ன திட்டம்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஒன்று, இன்னும் வந்து அம்மா உணவகம். இப்போ இந்த அம்மா உணவகத்தை எடுத்துட்டாங்க, சொல்லவே வேணாம். அதுவும் இல்லாமல் லேப்டாப்ஸ் கொடுக்கறதே இல்லை, கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கொடுக்கல. இன்னொன்று வந்து எடப்பாடி ஆட்சியில் வந்து மருத்துவ கல்லூரிகளில் அதிகமாக கொண்டு வந்ததும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆட்சியில் தான் கொண்டு வந்தாங்க. அவர் இருக்கும்போது தான். இவங்க 2 பேர் ஆட்சியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் வந்து அடுத்த இதில் யார் வரும்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு டிவிக்கே இல்லைன்னா எடப்பாடி. 2 பேர்ல யார் வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல யார் ரொம்பவே மோசமா ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? கமலா டிஎம்கே தான். ஏன் அப்படி சொல்றீங்க? ஊழல் நிறைய ஏமாத்திருக்காங்க. நிறைய பண்றேன்னு சொல்லிட்டு பண்ணல, இது வரைக்குமே பண்ணல. பண்றேன்னு இது வரைக்கும் எவ்வளவுதான் ஏமாத்துவாங்கன்னு தெரியல. ஜெயலலிதா, கருணாநிதி, மு.க. ஸ்டாலின். எம்ஜிஆர். ஏன் எதனால எம்ஜிஆர்னு சொல்றீங்க? எல்லாத்துலயுமே சிறப்பு. மக்களுக்கு எதாவது தேவையான பொருள் இருந்து எல்லாமே, விலைவாசியில இருந்து எல்லாமே கட்டுப்போய் எம்ஜிஆர். யார் அதுலயே ரொம்ப மோசமா ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மோசமா ஆட்சின்னு சொன்னா இப்ப இருக்கிறது கொஞ்சம் மோசம் தான். விலைவாசியில அதிகம், எல்லாமே கரண்ட் இருந்து வரியிலிருந்து எல்லாமே அதிகம்.
இப்போ எம்ஜிஆர் ஜெயலலிதா இருக்கும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறமா ஒன்றும் இல்லாம ஏன் எதனால சொல்றீங்க? விலைவாசி ஏறிச்சு, கரண்ட் பில்லு ஏறுது, ஒருத்தர் ஏறுது. அவர் வந்து மக்களோட கஷ்டத்தை பார்த்தாரு. இப்போ யாரும் கஷ்டத்தை பார்க்கறது இல்லை. அது ஒண்ணுதான் மெயின். யாரு ரொம்பவே மோசமா ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மோடி தான் ஆட்சி பண்றாரு. மோசமா பண்றது அவரு தான். ஜிஎஸ்டி போட்டு எது மாத்திரை வாங்கினாலே ஜிஎஸ்டி போட்டுக்கிறாரு. வேற என்ன போட்டுக்கிறாரு? அதுதான் ஜிஎஸ்டி இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. தளபதி தான் சொல்றாங்க, பசங்களாம் தளபதிக்கு தான் போடுங்கன்றாங்க. என்ன பண்றது? அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இவங்க 2 பேரும் போட்டி வராங்க. விஜய் வரணும்னு சொல்றீங்க? அவருக்கு கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். பெஸ்டா ஆட்சி பண்ணிருக்காங்க. எதனால எம்ஜிஆர்னு சொல்றீங்க? ஏன்னா அவரு மக்களுடைய கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணாங்க. இப்போ இருக்கிறவங்களாம் அந்த மாதிரிலாம் யாருமே பண்ணல. அதனால தான் பெஸ்ட் அவர் சொல்றேன். யாரு மோசமா ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அது உங்க எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்க சொல்லிடுறீங்களா? இப்போ நடந்துட்டு இருக்கு அந்த ஆட்சி தான். டிஎம்கே தான் மோசமா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க. ஏன் எதனால? அதனாலன்னா பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இப்போ கூட ரீசெண்டா டோல்கேட்டு கூட பிரச்சனை தான். அந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு முக்கியமா பாதுகாப்பே கிடையாது. சரி, 2026ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க? தளபதி தான் பண்ணிருக்காங்க. முக ஸ்டாலின். ஏன் எதனால சொல்றீங்க? அதனால பண்றது யாரு ரொம்ப மோசமா ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? மோசமா ஆச்சு. எல்லாமே நல்லா தான் பண்றாங்க. இப்போ நல்லா தான் நடக்குது. 2026ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க? இவரு விஜய். விஜய் வேணும்னா சார் எம்ஜிஆர் எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி அந்த சார் மாதிரி மேடமும் நல்லா பண்ணாங்க. லேடிஸ்க்கு நிறைய பாதுகாப்புனா அவங்க ஜெயலலிதா மேம் இருந்த பீரியட்ல வந்து லேடிஸ்க்கு பயங்கர பாதுகாப்பு. இப்ப பாதுகாப்புனா இப்ப இருக்க ஆட்சியில எந்த பாதுகாப்புமே கிடையாது, எந்த ஒரு சேஃப்டியுமே கிடையாது. அவங்க ஆட்சியில நம்மளுக்கு எந்த டைம் அன்டைம்ல கூட நம்ம வெளியில போலாம், அந்த அளவுக்கு சேஃப்டி. நம்ம போய் ஒரு ஸ்டேஷன்ல போய் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அந்த பீரியட்ல பயங்கரமா எடுத்தாங்க. ஆனா இப்ப இருக்க பீரியட்ல நம்ம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நம்ம மதிக்க கூட மாட்டாங்க. நம்ம போனா அதுக்கு ரெஸ்பான்ஸே கிடையாது. நம்மள உட்கார வைக்கிறாங்க அவங்க அப்படின்னு. அவங்களோட இது பணம். இப்ப இருக்க ஆட்சியில வந்து பணம் தான் ப்ரியாரிட்டி ஃபர்ஸ்ட். அப்ப வந்து பணம்லாம் கிடையாது. ஏழையா முதல்ல உங்களுக்கு தான் அந்த அளவுக்கு. அப்போ இப்ப அந்த மாதிரி கிடையவே கிடையாது. இப்ப இருக்க ஆட்சியோட மேடம் இருக்கா, எம்ஜிஆர் சாரும் ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது ஆட்சி வந்து மோசமான ஆட்சினா எந்த ஆட்சி சொல்லுவீங்க? மோசமான ஆட்சி அப்படின்னா இப்ப இருக்க பீரியட்ல இப்ப என்ன ஆட்சி நடக்குதோ அதுதான் என்ன பொறுத்தவரையும் வச்சான. 2026ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க? விஜய் சார் வந்தா நல்லா இருக்கும். தமிழக வெற்றி கழகம் அவர் வந்தா நல்லா இருக்கும். அதுதான் எதிர்பார்ப்பு. கருணாநிதி. ஜெயலலிதா. ஏன் எதனால ஜெயலலிதான்னு சொல்றீங்க? அவங்களுடைய ஆளுமை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். மக்கள் மேல வந்து ஒரு அதீத ஒரு அன்பு. அவங்க குடும்பத்தை எப்படி பார்க்க நினைக்கிறாங்களோ அதே மாதிரி மக்களையும் பார்க்குறாங்க. அதனால அவங்களுடைய யாரு ரொம்பவே மோசமா ஆட்சி பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பதில் இல்லை இப்போதைக்கு. புரியல. அதுக்கு இப்போதைக்கு பதில் இல்லை. உங்களுக்கு தோணும் இல்லையா இந்த ஆட்சி வந்து ரொம்பவே மோசமா இருந்துச்சு, இதுல வந்து யாருக்குமே எதுவுமே நல்லதே பண்ணல அப்படின்றாங்க? டிஎம்கேல ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. இந்த ஊர்ல ஒரு 2 வருஷமா சரியில்லாம இருக்கு. ஓகே. 2026ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க? பிஜேபியோட அலைன்ஸ்மெண்ட் ஏடிஎம்கே அலைன்ஸ்மெண்ட் சேர்ந்து வரணும். ஏன் அவங்க வரணும்னு நினைக்கிறீங்க? பிஜேபியோட எதிர்ப்பு வந்து கரெக்டா இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டின் வந்து லீகலா வந்து புரியுற மாதிரி கேட்குறாங்க. அதனால பிஜேபி அலைன்ஸ்மெண்ட் வரணும் ஆசைப்படுறேன். இதுல யாராச்சு நல்லா இருந்துச்சுங்கிறத விட யாராச்சு நல்லா இல்லைன்னு சொல்றதுக்கு நான் ஆசைப்படுறேன். அதுல கண்டிப்பான முறையில இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய திராவிட அரசினுடைய திமுக ஸ்டாலின் ஆட்சி சரியில்லைன்னு சொல்ல நான் ஆசைப்படுறேன். ஏன் அப்படி சொல்றீங்க? அது தொடர்ச்சியான நடவடிக்கைகள், நலத்திட்ட உதவிகளா இருக்கட்டும், போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு. இது முற்றிலும் முரண்பாடான ஒரு தகவல். கடந்த அதிமுக ஆட்சியில அவங்களை எந்தெந்த திட்டங்கள்ல தோல்வி அடைஞ்சதாகவும் சரியில்லைன்னு இது அந்த மக்களுக்கு எதிர்ப்பான ஒரு திட்டம்னு சொன்ன அதே திமுக அரசாங்கம் அதே திட்டங்களை கையில் எடுத்து இப்போ மீண்டும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது முற்றிலும் அகற்றப்பட வேண்டிய ஆட்சி. பெட்டர் ஆட்சின்னா அது கடந்த முறை ஆட்சி செய்கிற எடப்பாடியினுடைய ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். எதனால ஒரு ஆட்சி பெஸ்டா இருக்குன்னு சொல்றீங்க? இந்த பிரச்சனைகள் அந்த ஆட்சியில இல்ல, அதனால அது பெஸ்ட் நினைக்கிறேன். 2026ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நான் அதிமுக கூட்டணி வரும்னு நினைக்கிறேன். அது கூட்டணியை பொறுத்து. என்ன பொறுத்த அளவுக்கு நான் சொல்ல யார் வந்து என்ன நல்லது செய்யறாங்க. இந்த இப்ப என்ன இந்த ஃப்ரீ பஸ் விட்டுருக்கேங்கிறாங்க, அது ஒண்ணுதான். மற்றது லோனு தரேன்னாங்க. நான் போனா
இஎஸ்ஐ மையத்துக்கு போனா பேங்க்குக்கு போக சொல்றாங்க. பேங்க்ல போனா நீங்க எங்க போய் எழுதி கொடுத்தீங்களோ அங்க போய் கேளுங்கிறாங்க. அங்க போறதுக்கு எங்க வீட்டுக்கார ஹேண்டிகேப் தான், அவருக்கு தான் எழுதி கொடுத்துட்டு வந்தோம். இது வரைக்கும் ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை. அப்புறம் என்ன கவர்மெண்ட் சொல்லுங்க? அவ்வளவுதான் நமக்கு தெரிஞ்சது. சரி, 2026ல யார் வரணும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் யார் வந்தாலும் ஏமாத்துதான். இதுல வேற யார் வந்து என்ன பண்ண போறாங்க? என்ன கேட்டா ஓட்டே போடக்கூடாது யாருக்குமே. ஜெயலலிதா அம்மா தான். ஏன் எதனால அவங்கள சொல்றீங்க? அவங்க எல்லாத்துக்குமே ஈடுபட்டு ஒரு குடும்ப தலைவி மாதிரி நாட்டை கொண்டு வந்தாங்க. அவங்க போனாங்க, சீரழித்து போச்சு. தாயத்து புள்ள மாதிரி சீரழித்து போச்சு. அவ்வளோ. ரொம்பவே மோசமா யார் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமா பண்ணது வந்து இந்த கலைஞர் ஆட்சியில். ஏன் அப்படி இப்போ ஒவ்வொன்றும் போல இருக்கிற பிள்ளைங்களுக்கு கற்பழிக்கிறாங்க, குழந்தைகள் இல்லாத, வயசானவங்கன்னு இல்லாத. இதெல்லாம் வந்து ஒரு ஆட்சி நடக்குதுன்னா நம்மளை எடுத்துட்டு போய் தூக்கில் போட்டணும், அடுத்தவன் பயப்படுவான். என்ன சொல்கிறேன்? கரெக்ட். அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஆர்டரோட வச்சுருந்தது அந்த அம்மா. யார்? ஜெயலலிதா அம்மா. அப்போ எதுனா கற்பழிக்கல எதுனா வந்துதா? சம்பாதிக்கிறீங்க, ஆட்சி நடத்துறன்ட்டு சாப்பிட்றீங்க, சொத்து சேகரிங்க, அது வேற வழி. பொதுமக்களுக்கு தொல்லை கொடுக்காத எல்லாத்தையும் கைக்குள்ள வச்சுருந்தது அந்த அம்மா. எல்லாத்துக்கும் நல்லதுதான் செய்யுது. யாருன்னா பயந்தாங்களா? இல்ல இல்லை. இப்போ நீங்கள் தைரியமாக போக முடியுமா? நைட்டு 1 மணிக்கு போக முடியாது. நானே இங்கே உக்காந்துருக்க முடியாது. அந்தம்மா ஆட்சி நடத்தும் போது நான் இங்கே நைட்டு 11 மணி கூட படுத்துருப்பேன், 12, 1 மணி வரைக்கும் கூட படுத்துருப்பேன். ஒருத்தரும் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. போலீஸ்காரவங்க ரோந்தில் இருந்தாங்க. இப்போ எந்த போலீஸ் ரோந்து வருது? ஏன்னா கஞ்சா வைப்பானா, யாருன்னா போட்டு கொடுத்தா பிடிக்கலாமான்னு தாங்கிறாங்க. அவங்ககிட்ட வந்து பணத்தை கறந்துக்கிறாங்க. இங்கே பிடிச்சோம் இத்தனை கோடி, இங்கே பிடிச்சோம் அத்தனை கோடின்றீங்களே. எந்த கோடி பிடிச்சி யாருக்கு நன்மை சொல்லு? அநியாயமாக தானே இருக்குது இப்போ இந்த ஆட்சி. எனக்கு கொரோனா வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரர் செத்துட்டாரு. அந்த கொரோனா வந்தவொன்னே ஹவுசிங் போர்டை வச்சாங்க. 5 வருஷமா வாடகையில் இருக்கிறேன். அம்மாவும் செத்துது. கல்யாணம், சீரு, வாடகை, சாப்பாடு, ஹேண்டிகேப்பு. என் பிள்ளை ஆட்டையே ஓட்டக்கூடாதுன்னாங்க. அப்போ அது எல்லாத்தையுமே இந்த ரோட்டில் சம்பாதிச்சு நான் சாப்பிடுவேன். ரோட்லேயும் போடக்கூடாதுன்னு கேஸ் எழுதுவாங்க. கொட்டிடுவோம் போ அப்படின்னு தோற்றுவாங்க போலீஸ். எப்படி பழப்பேன்? எங்களுக்கு பாட்டம் போட்டெல்லாம் சொத்து சேர்த்து வைக்கலாம். சரிம்மா, அவங்க நல்லா ஆட்சி பண்ணாங்க. இப்ப இருக்கிறவங்க ஆட்சி நல்ல ஆட்சி கிடையாது. ஏமாற்றுறாங்க. அதாவது அவங்க சொத்து அவங்க குடும்பத்துக்காக பாக்குறாங்க. சரி, யாரு 2026ல வரணும்னு நினைக்கிறீங்க? வரணும்னா நான் அதாவது வந்து நான் சொன்னா நீங்க கேட்பீங்களா? எங்களோட கருத்து தான். அதை சொன்னா அன்புமணி ராமதாஸ் வந்தா நல்லது. ஏன் அவர் வரணும்னு நினைக்கிறீங்க? ஏன் அவர் வரணும்? அவரு உயர்ந்த மருத்துவம், டாக்டர் பட்டம், அதாவது டாக்டருக்காக படிச்சிருக்கிறாங்க. அவங்க வரணும். இப்ப இருக்கிற ஆட்சி ஒரு அளவுக்கு நல்லா இருக்குது. ஏன்னா போனது நடந்து முடிஞ்ச கதை அந்த மாதிரி வராது. இப்ப இருக்கிறது வந்து இன்னும் நல்லபடியா நடத்துனாங்கன்னா அடுத்த ட்ரிப்பு வரலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப விலைவாசி கொஞ்சம் போடுறது, அது கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். இலவச பெண்களுக்கு இலவசமா பஸ் விட்டுறது ரைட்டு. இந்த 1000 ரூபாய் தொகை கொடுத்தது வந்து வறுமை கூட்டு கீழே இருக்கிறவங்க, ரொம்ப தகுதி இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொல்லி அது 3/4 பேருக்கு வரல. அது எல்லாருக்கும் வரணும். இனிமே வந்தா நம்ம பொறுத்தளவுக்கு 2 கட்சி தான் இருக்கணும். 14 கட்சி, 150 கட்சி, 140 கட்சி எல்லாம் வேஸ்ட். ஒண்ணு இதுல ஒண்ணு. இப்ப பாருங்க, கேரளா கம்யூனிஸ்ட் ஒண்ணு, காங்கிரஸ் ஒண்ணு. இது 5 வருஷம் பார்ப்பாங்க. நல்லா இருந்தா இதுக்கு போடுவாங்க, நல்லா இல்லைன்னா அதுக்கு போடுவாங்க. அந்த மாதிரி இங்க வரணும். இப்ப வந்து ஸ்டாலின் வந்து எப்படி கேட்டீங்கன்னா சின்ன வயசுல இருந்து அனுபவப்பட்டார். ஸ்டாலின் வந்து சின்ன வயசுல இருந்து அனுபவப்பட்டார். நல்லா எதுக்கு சொல்லணும்னா, நல்ல ஆட்சி இப்ப உங்களுக்கு தெரியும்னா எப்படி நடத்தணும் அப்படின்னு முதல்ல தெரியணும். சும்மா வந்து உட்காந்து ஆட்சி ஆண்டா நல்லா இருக்காது. இவங்க நல்லா நடத்துறாங்க. இன்னும் கூடுதலா நல்லா நடத்தினா நல்லா இருக்கும்.